இருக்கிற ஆர்எஸ்எஸ் போட்ட கட்டளை, சங்க பரிவார கும்பல் போட்ட கட்டளைக்கு இன்றைக்கு யார் யாரெல்லாம் உடன்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுக்கு மணிப்பூர் வாழும் சாட்சியாக இருக்கிறது. இப்போ இதோ இன்னைக்கு முடிச்சிருவோம் கலவரத்தை, இதோ நாளைக்கு முடிச்சிருவோம், இதோ 3 மாசத்துல முடிச்சிருவோம், இதோ 1 வருஷத்துல முடிச்சிருவோம், 2 வருஷத்துல முடிச்சிருவோம்னு வடை சுட்டுட்டு இருந்த அமித்ஷாவை காணோம். அமித்ஷா எங்கே இருக்காருன்னே தெரியல இல்லையா? ஆனால் இப்போ பைரோன் சிங் என்ன சொல்லியிருக்கிறார், ராஜினாமா செய்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, என்னால் இந்த மாநிலத்தில் மீண்டும் அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியல. இதோ சமீபத்தில் கூட அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. என்னால் தொடர முடியல, தொடர நான் விரும்பலை, அதனால் நான் என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு பைரோன் சிங் சொல்லியிருக்கிறார். இதுக்கு பின்னாடி பைரோன் சிங்கினுடைய அரசியலும் இருக்கிறது. ஏன்னா ஒரு தந்திரமான அரசியல் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு முழு முதற் காரணம் பைரோன் சிங் என்கிற முதல்வர் தான் அப்படின்னு இதை சுருக்கி ஒரு திரைக்கதை வடிவமாக்கி ஆர்எஸ்எஸ் நாளைக்கு செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அது அவருக்கு தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் சொல்வதை கேட்டால், மோடி சொல்லும்படி கேட்டு நடந்தால் இங்கே மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, என்னுடைய கட்சியே இல்லாமல் ஆயிரும், அதனால நம்ம ராஜினாமா செஞ்சிருவோம், இனி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறத அது பாஜகவே பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஆயிடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அதுதான் நடக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் பாஜக கூட்டணி அரசு இருக்கிறது, அந்த மாநிலத்தில் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள், அவருடைய வாழ்விடங்கள் இடிக்கப்படுகிறது, தேவாலயங்கள் இல்லாமலாக்கப்படுகிறது, அந்த மண்ணில் வாழ முடியாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் 1 வருடமாக வெளியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு இல்லை, பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு போக முடியல, மருந்து கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இதுதான் மோடி பாஜக ஆட்சியினுடைய லட்சணம். இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இதோ எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு வடை சுட்டுட்டு இருந்தாங்க. எதையுமே சரி செய்ய விருப்பம் இல்லை இவர்களுக்கு. ஏன்னா அங்கே இவர்கள் விரும்புவது வேறு. என்னது? மணிப்பூரில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய வளங்களை முழுவதுமாக